இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது. அவர் தென்னாட்டின் காந்தி. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம். அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத. எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு கூலி 200 கோடியாம். அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு என்ன பயம்? ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா? வன்முறை எது தெரியுமா? அதை படிக்காமல் விடுவதுதான். கிட்ட ஒரு நோய் இருக்குங்க, ஃப்ரீயா கிடைச்சா, ஃபினாயில் தானே பரவாயில்ல, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு குடிச்சிருவோமா? புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க.